ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்ண போகிறோம்னா தாமரைக்கிழங்கு எடுத்து இந்த தாமரைக்கிழங்குல நான் வந்து சுண்டல் மாதிரி அவிச்சு சாப்பிட போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மேலே இருக்க இந்த பிளாக் கலரில் தெரியுதுல இந்த மாதிரி இருக்கதா கொஞ்சம் இந்த கத்தியை வச்சு இந்த மாதிரி சுரண்டி இதை வந்து அதை ரிமூவ் பண்ணணும். அதை மாதிரி சுரண்டி எல்லா பக்கமாட்டு சுரண்டி நான் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிக்கிட்டு இப்படி பண்ணும்போது அந்த மேலே இருக்க தோல் அப்படி வெளியே வரும். அந்த ஒன்று ஒன்றா வரும்போது தென் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும். நான் இப்போது வாஷ் பண்ணி சுரண்டி முடிச்சுட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து வட்டமாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறோம். இப்போ அந்த சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டு தென் இதை அவிச்சு நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸோ கறி வைக்கிறதுனா கறி வைக்கலாம், இறைச்சி மாதிரி கறி வைக்கலாம், தோரம் மாதிரி வைக்கலாம். தென் அப்புறம் வந்து நம்ம இப்போ சுண்டல் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி நான் இப்போ அவிச்சு செய்ய போகிறேன். இந்த மாதிரி பண்ணலாம். கூட்டுக்கறி வைக்கிற மாதிரி வைக்கிறனாலும் வைக்கலாம், பின்ன ஜிப்ஸ் மாதிரி பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ண போகிறோம். இப்போ நான் வெட்டிக்கிட்டு அவிக்க போகிறேன். இப்போ குக்கரில் இதை போட்டு ஒரு 5 விசில் வர்றது மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்து வைக்கணும். சரியா? அவிக்கிறதுக்கு மஞ்சள் பொடி கொஞ்சம் போடுறோம். கொஞ்சமாக போட்டால் போதும். லைட்டாக மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் உப்பு மஞ்சள் பொடியும் போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டால் போதும். ரொம்ப அதிகமாக போட்டுறாண்டாம். ஒரு ஸ்பூன் 2 தேவை இருந்துச்சுன்னா வேணால் நம்ம தாளிக்கும் போது லைட்டாக போட்டுக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் போட்டுட்டு மிச்சம் தண்ணியை ஊற்றிடலாம். தண்ணியை ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு இந்த தண்ணியை ஊற்றிட்டு நம்மளுக்கு எப்படி ஒரு 5 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துருவோம். சரி, நம்ம எடுப்போமா? இப்போது நல்ல சூடு ஆறிச்சு. நம்ம இப்போ எடுத்துட்டோம். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். வெந்துட்டு குறைஞ்சது 5 விசில் விட்டேன். நல்லா வெந்துட்டு. இந்த தண்ணியை வடிச்சிட்டு தாளிக்கணும். நான் தண்ணியை வடிச்சிட்டு வரும்போது கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, இந்த வத்தல் இல்லை, நல்லா பழுத்து வந்த காஞ்ச மிளகு தான் இருக்குது. சரி, இதையும் பிச்சு போட்டாச்சு. சரியா? கடுகு இப்போ தான் போட்டு அப்புறம் கொஞ்சம் இந்த உளுந்தோட கலரும் மாறுது, இந்த கடுகும் பொட்டிட்டு இருக்கு. இந்த டைமில் கருவேப்பிலை எடுத்து அதை போடுறோம். கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு சின்ன ஒரு கட்டுட்டு தேங்காய் இதையும் போட்டுட்டு இனி பெப்பர் போடணும். பெப்பர் பொடி, நல்ல மிளகு பொடி, அதையும் போட்டுட்டு ஒரு சின்ன கடி. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், நல்ல மிளகு பெப்பர் பொடி போட்டு ஒரு சின்ன பரட்டியிருக்கேன். இந்த பரட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கா அவிச்சு வச்சுருக்கேன்னது நம்மளோட இந்த தாமரைக்கிழங்குல இது இங்கே கட்டினாலுமே மம்மி என்ன என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. தாமரைக்கிழங்கே ஃபஸ்ட்டு தட்டியிருக்கலாம்ல. ஆமாம், மறந்துட்டேன் மம்மி. நீ வருங்காலத்தில் மம்மிக்கு நிறைய ஐடியா சொல்லலன்னா மம்மி இப்போ தானே சமைச்சிட்டு இருக்கேன், பழகிறேன். ஓகேயா? நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்ப்போமா? தமிழ் காட்டண்டா. செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அவங்க முடிஞ்சு மம்மி கொண்டு வந்துட்டேன். சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்கு உண்மையை சொல்லு.
என்ன மாதிரி இருக்கு? எந்த கிழங்கு மாதிரி இருக்கு? உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கு. ஃபஸ்ட்டு சொல்லு பார்க்க எந்த கிழங்கு மாதிரி இருக்கு? தாமரை கிழங்கு. தாமரை கிழங்கு மாதிரி இருக்கும். ஆனால் டேஸ்ட்டாக இருக்கா?